ஐயா ஆத்மா வணக்கங்கய்யா. ஆத்மா வணக்கம். நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கும். மறுபடியும் மீண்டும் உங்களை சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. மறுபடியும் ஏன் உங்களை நான் சந்திச்சேன் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம ஆசிரமத்தை பத்தியும் ஐயா மயிலை நடராஜ சுவாமிகளை பத்தியும் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவுல நீங்க அறிமுக உரையா பேசியிருந்தீங்க, கொஞ்சம் பேசியிருந்தீங்க. நேயர்கள்லாம் மீண்டும் உங்களை சந்திச்சு ஒரு பேட்டி எடுக்க சொல்லி என்ன கேட்டுக்கிட்டாங்க. கேட்டுக்கிட்டத காரணத்தினால உங்களை நாளைக்கு மறுபடியும் உங்களை ஒரு கேள்வி கேட்டு அதை பதில நேயர்களுக்கு கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கேன். இப்ப ஐயாவை பத்தியும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறதா கமெண்ட்லயே சொல்லியிருந்தாங்க ஐயாவை பத்தி. ஆமா. அப்ப அந்த சில விஷயங்கள் விட்டு போன விஷயங்கள் எல்லாம் ஐயாவை பத்தி தெரியப்படுத்தணும் அப்படின்றது நேயர்களுடைய விருப்பமா இருக்கு. அப்போ அதுக்கப்புறம் இந்த சித்தர் கல்வி, சாகா கல்வி, இந்த பயிற்சி முறை, வாசி பயிற்சி, இதை பத்திலாம் கொஞ்சம் விரிவா இருக்கு சொல்லணும்னு நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பா. சாமி நடராஜ சுவாமிகள் இந்த பயிற்சி நிலையத்தை ஆரம்பிக்கும் போது முதல்ல பேர் வைக்கல. அதுக்கப்புறம் ஒரு 76 தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சித்த யோகா பயிற்சி நிலையம் அப்படின்னு வச்சாங்க. ஸோ வைக்கும்போது அங்க உள்ள ஹெட்டிங் சித்தர் கல்வி, சாகா கல்வி. அதுதான் நம்ம நீங்க போர்டு மேல பார்த்தா ஒரு சித்தர் கல்வி, சாகா கல்வி என்னன்னா, சித்தர்னு யாரு அப்படின்னா தன் ஜீவனை இறை ஒளி ஆக்குபவர் தான் சித்தர். ஸோ அது அவர் தன் யோகம் பண்ணி இறையாற்றலை பெற்று நம்மளோட ஒளி உடல் சூட்சும சரீரம் சொல்ல அதை இறை ஒளி ஆக்கிட்டாருன்னா அவர் தான் சித்தர். அப்ப ஏன் அவர் சித்தர் சொன்னா, அப்ப அவரு ஒளி நிரம்பியவர்கள் அப்படின்னு அர்த்தம். சித்தர்னா ஒளி நிரம்பியவர். ஆமா. அவங்க சுயமாவே அவங்களுக்குள்ள அந்த இறை ஜோதி பெற்று அவங்களுக்குள்ளது அந்த இறை ஜோதி வெளிப்படும். அவங்க தான் சித்தர். அப்படி இருக்கும்போது அவங்க என்ன செய்யலன்னா, ஒரு ஆன்மாவை யார் இறை ஒளியாக ஒளிரை செய்கிறாரோ அவர் தான் சித்த குரு. ஒரு குரு யாருன்னா, ஒரு ஆத்மாவும் இருக்கு. அந்த ஆத்மா பிறவியிலிருந்து விடுபடணும். அப்படி பிறவியிலிருந்து விடுபடுவதற்கு அவர் அவர் கற்று அவர் எப்படி அந்த ஒளி உடல் பெற்று இறை ஒளியாக்குனாரோ, அவருடைய சூட்சும சரீரத்தை எப்படி இறை ஒளியா அந்த மாதிரி ஆக்குறது தான் இன்னொருத்தரை ஆக்கணும். அந்த ஒரு வல்லமை அவருக்கு இருக்குச்சுன்னா அவர் தான் சித்தர். இந்த மாதிரி இது பண்றது, சித்து விளையாடுறது, அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தான் அவங்களுக்கு. பட் அது ரொம்ப இல்லை, 1-2 செய்வாங்க, மக்களுக்காக செய்வாங்க. ஸோ மக்கள் கொஞ்சம் அதிசயப்பட்டு அதை ஈர்க்கணுன்றதுக்காக செய்வாங்க. அப்படி எல்லாரும் செய்யணும் அவசியம் இல்லை. ஸோ சித்தர்னா தான் இறை ஒளி ஆகி இன்னொருத்தரை இறை ஒளி ஆக்குறவங்கன்னா சித்தர். ஸோ இதுதான் சித்தர். அப்ப அவர்னால சித்தர் கல்வி, சாகா கல்வின்னு ஒரு நம்ம ஆசிரமத்துல அந்த போர்ட்ல எழுதியிருக்கோம். ஏன் அப்படின்னா, இப்போ மற்ற கல்விகள்லாம் இந்த பிறவியோட முடிஞ்சிடும். ஆமா. இப்ப நம்ம இந்த பிறவியில MA, BA, MBBS படிக்கிறோம். அது இந்த பிறவியில இறந்துட்டு தான் அதுதான். அடுத்த பிறவி நம்ம போயிட்டு நான் போன பிறவியில MBBS படிச்சேன், திருப்பி நான் அப்படி சொல்ல முடியாது. திருப்பி LKG அப்படிதான் படிக்கணும். ஆனா சித்தர் கல்வி என்பது என்ன, நம்ம உடம்புல அந்த ஒளி உடல்ல ஒளி நாடிகள் 72,000 ஒளி நாடிகள் இருக்கும். ஸோ அதுல என்னன்னா, நம்மளோட மொத்த பிரிவிட பதிவுகள் நம்ம அதுல இருக்கும். ஸோ அந்த பதிவுகளை அழிக்கிறது தான் யோகம் பண்ணி இறை ஒளி ஆற்றலை பெற்று அந்த பழைய பதிவுகளை பல பதிவுகளை நீக்கிறது. ஸோ அது அப்போ அந்த கல்வி நம்ம செய்யும் போது என்ன அங்க ஆக்சுவலா எப்படின்னா, அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே வரீங்க. ஒரு 72,000 நாடி நரம்புல ஒரு 20,000 நீங்க சுத்தம் பண்ணிட்டீங்க இந்த பிறவியில. ஒரு பிறவியில ஏதோ விதிவசத்தால் நம்ம உடல் ஒத்துழைக்கலைன்னா இறந்துடும். அப்படி இறந்துட்டதும் அடுத்த பிறவிங்கும்போது நீங்க ஒரு பருவ காலங்கள்லாம் முடிஞ்சு உங்க கல்வி அது எந்த காலகட்டம் உங்களுக்கு அது திருப்பி ரிப்பீட் அது திருப்பி தொடங்கணுமோ அந்த காலகட்டம் கரெக்டா அது தொடங்கும். ஸோ உங்களுக்கு அந்த சிந்தனைகளை ஏற்படுத்தும். ஒளி உடலே உங்களை சிந்தனைகளை ஏற்படுத்தி அந்த கல்வியை நோக்கி இந்த யோகம் பண்றதுக்கு போனோம். அதுக்காக அது நாடும். அப்படி நாடும்போது உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள், இல்ல மன ரீதியான பிரச்சனைகள், இல்ல தொழில், குடும்பம், கஷ்டம், இது மாதிரி ஏதாவது ஒண்ணு கொடுப்போம். அது நம்ம அதை தீர்க்கதான் நம்ம அப்படி போவோம். போகும்போது அப்படியே இந்த யோகா கலையை கத்துக்கிட்டா நல்லா இருக்கும், மன அமைதின்னு போவோம். அங்க போய் பார்க்கும்போது அதனுடைய வேகம் ஏற்கனவே எனர்ஜி இருக்கு. நம்ம 72,000 அது ஒரு 20,000 கூட மிச்சம்
எவ்வளவு இருக்கு? 50,000 சொல்றாரு இருக்கு. அப்ப அந்த இதை நம்ம அந்த பிரிவுல சுத்தம் பண்ணும். இப்படி பல பிரிவுகள் தொடர்ச்சியா கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி வரணும். ஒரு காலகட்டங்கள்ல ஒரு நல்ல நிலையில இருக்கும்போது அவங்கதான் ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துல அந்த முக்தி நிலை, சித்தி நிலையை பெற்று அவங்க இறைநிலை அடைவாங்க. சோ இதுதான். அப்ப சாகல. போன பிரிவுல 20,000 பண்ணிடுச்சு. இந்த பிரிவுல திருப்பி 1ல இருந்து ஆரம்பிக்கணும். மற்ற விஷயங்கள் அப்படிதான் ஆரம்பிக்குது. ஆனா 21ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் அதுதான் சாகாத கல்வி. இது ஒரு பாயிண்ட். இன்னொரு சாகாத கல்வி, நம்ம மரணத்தை வெல்றோம். இந்த உடலுக்கு எப்பயுமே மரணம் உண்டு. அது இயற்கை நியதியா வச்சிருக்காங்க. ஒரு சிலர் இப்போ சித்தர்கள் ஒளியாக போனாங்க, ஆனா யாரும் போனாங்கன்னு சொல்றாங்க, ஆனா யாரும் லைவா பார்க்க முடியாது. ஏன்னா அந்த ஒளி நம்ம கண்ணுக்கு புலப்படாது. இப்போ அந்த பயிற்சியில இருக்கவங்க உயர்ந்த நிலையில இருந்தா அதான் அவங்களுக்கு தான் தெரியாது. மற்றவங்க சாதாரண மக்களுக்கு தெரியாது. ஆனா அவங்க என்ன நினைச்சாங்க, இப்ப இந்த மாதிரி ஒரு இருந்தாரு, இப்ப திடீர்னு உள்ள பார்க்கும்போது இல்ல, சரி ஒரு ஜோதியா போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவர் அப்படி போயிருந்தாலும், அப்படி மறைஞ்சிருந்தாலும் அது ஒரு அது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஒளியா மறைஞ்சு போகலாம். அந்த மாதிரி மறைஞ்சு ஒளி உடல் வள்ளலார் போன மாதிரி செய்யலாம். அதெல்லாம் சாத்தியம். அதுல எந்த பொய்யும் கிடையாது. வள்ளலார் இருந்ததான் ஆனாரு. ஆனா அதுக்குன்னு ஒரு சில முயற்சிகள் எடுக்கணும். அதுக்குன்னு சில ப்ராசஸ் இருக்கு. அதை நம்ம தொடர்ந்து முயற்சிக்கணும். இறை அருள் இருந்துச்சுன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸி. நம்மள இறைவன் நம்மள ஒரு கட்டத்துக்கு மேல சித்தி நிலை பெற்ற பிறகு நம்மளை வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்த இது எப்படி ஒரு தாய் 4 குழந்தை இருந்தா ஒரு குழந்தைய வெளியூர்ல போய் படிக்க அனுப்போம், ஒரு குழந்தைய வீட்லயே வச்சுப்பாங்க. இல்லையா? அப்ப வெளியூருக்கு அனுப்பின குழந்தை மேல அன்பு இல்லைன்னு. அது மாதிரி சிலர் சித்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணி வெளி உலகத்துக்கு அனுப்பிச்சு பெரிய இயக்கத்தை வெளிப்படுத்துவாங்க. சிலரை அவரே ஆட்கொண்டு போய் அவரே அதிக வச்சுப்பார் அந்த அவருடைய அந்த இதுல வெளி. அப்ப நீங்க சொல்ற கணக்கு பாத்தீங்கன்னா இறையருள் பெற்றவங்க அல்லது ஒளி உடல் ஆனவங்க ஒரு சில பேர் தான் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிருக்காங்க. இன்னும் தெரியாம கண்ணுக்கு தெரியாம. அது இந்தியாவின் சிறப்பும் தமிழகத்தின் தென்னிந்தியாவின் சிறப்பு என்னன்னா, கண்ணுக்கு தெரியாத எவ்வளவு பேர் இந்த மாதிரி ஒளியாக்கி மறைஞ்சி அப்படி போயிருக்காங்க. யாருக்கும் தெரியாது. சீடர்கள் இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் வெளிப்படும். இது சிலர் உடலை சீடர்கள் தான் சமாதி பண்ணிட்டு போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு வழிபடுறதுக்கு ஒரு ஸ்தலம் வேணும். சோ அதுக்காக அவங்க உடலை வச்சுட்டு கூட போவாங்க. அப்புறம் அந்த உடலுக்கு சில காலங்கள் வள்ளலார் ஐயா அது 102 வருஷம் சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த உடலை ஒளி உடலாக்கி அந்த டேட்டாஸ் பூமியில அந்த ரெக்கார்டு இருக்காது. சோ அப்ப அவங்க அண்டத்துல போயிடுவாங்க. அறுபஞ்சு ஆண்டவர் அவர் தான் நம்ம சிவம் சொல்றோம். அந்த சிவம் சொன்னா ஒளிரக்கூடியவர். சிவன்னா ஒளிரக்கூடியவர். தான் சுயமா தன்னுடைய ஆற்றலை பெருக்கி மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடியதான் சிவன். அதுதான் வள்ளலார். சிவன் சொன்னா பார்வதி, முருகர் அதெல்லாம் நம்ம கும்பிட வேண்டியதில் அந்த தாட்ஸ் வரும். அதனால அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் ஒரு அழகா ஒரு பேரு. மொத்தமா ஒரே பேரா. ஆமா. இப்ப நம்ம தியானத்துல ஆரம்பித்து அருட்பெருஞ்ச ஆண்டவருக்கு வணக்கம் சொல்லிட்டோம்னா போதும். இப்ப சிவனுக்கு வணக்கம் சொல்லும் போது லட்சுமிக்கு சொல்லணுமா இல்ல பார்வதிக்கு சொல்லணுமா அந்த குழப்பமே ஒரு குழப்பம் கிடையாது. ஆமா. நம்ம குருமார்கள் எல்லாமே அங்கதான் இருக்காங்க. அருட்பெருஞ்ச ஆண்டவர்கிட்டதான் எல்லாருமே இருக்காங்க. சோ அது சிவபுராணத்துல சொல்லப்பட்டது. செல்வர் சிவபுரத்து சிவநெறியில் பல்லோர் மேற்ற பணிந்து அப்படின்னு சொல்லப்பட்டது. அதாவது நம்ம ஆன்மா ஒருத்தர் சித்தி பெற்று அங்க போகும்போது அங்க இருக்கவங்க எல்லாம் வாழ்த்துவாங்க. ரூபம் தெரியாது, ஆனா வாழ்த்துவாங்க அப்படின்றதுதான் அதுல வருது. செல்வர் சிவபுரத்து சிவநெறியில் பல்லோர் மேற்ற பணிந்து. எல்லாரும் அதான் நான் பணிந்து ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு அந்த இதுல அனுபவத்துல சொல்றாரு மாணிக்கவாசகர். அந்த அனுபவம் வள்ளலார் ஐயாவும் அதை சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, அண்டம் கோடி அரகணித்தை ஏகி. ஒரு அண்டன்றது எவ்வளவு இது? அண்டம் கோடி அரைகணித்தை ஏகி கண்டு கொண்டாடு வளர் கலை ஒளி மணியே வரும். அது அப்போ ஆன்மாவோட வேகத்தை பாருங்க. ஆன்ம ஒளியின் வேகம் நிமிஷத்துக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். அதை கணக்கு இது என்ன கணக்குன்னு சொல்ல முடியாது. அதான் ஒரு கணம்னா 4 நிமிடம். 4 நிமிடம்னா 2 அரை கணத்தை ஏகி அரை கணத்துல போயிடலாம், அரை கணத்துல வந்துடலாம்.
ஓ ஓ. அப்ப 4 நிமிஷம் மொத்த அண்டத்தையும் அந்த 6 ஆண்டவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு அந்த வெட்ட அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இருக்காரு. அவரு இடத்துக்கு போயிட்டு வரணும்னா அந்த கோடி அரைகணத்தை 2 நிமிடத்துல அந்த மான்மா போயிட்டு அவருடைய ஜோதி அந்த அவருடைய ஜோதியை பார்த்துட்டு திருப்பி வந்துடும் அரை கணத்துல. 4 நிமிஷம் தான். 4 நிமிஷம் தான் ஒரு கணம்ன்றாருங்க. 2 ஆமா ஒரு கணம் 4 நிமிஷம் 4 நிமிஷம் வருது. அப்புறம் அரை கணம் 2 நினைச்சுன்னா ஒரு கணம்ன்றது ஒரு நொடி போல இருக்கு நினைச்சு. இல்ல அப்ப 2 நிமிஷத்துல போவோம், 2 நிமிஷத்துல வந்துடும். ஆனா தரிசனம் பண்ணிட்டு தான் வந்துடும். இதுதான் சித்தி நிலை. அதனால ஐயா என்ன சொல்றாரு, முக்தி என்பது 300 சாதனம், சித்தி என்பது நிலை பேரு. அது பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க இந்த உடல் விட்டு போனா நேரம் அங்க உங்களுக்கு ஒரு இடம் இருக்காங்க. சோ இதுதான் அவரு சொல்ல வர்றது. ஒருத்தர் தவத்துல இருக்காங்கன்னா அந்த டிராவல் போயிட்டு வர டைம். சோ இது அது சொல்றாரு. அப்போ அவளுக்கு அந்த அப்ப அது வேகம் பாருங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சித்தர் ஒளியாகி போறாருன்னா அது யாரும் பார்க்க முடியும், அந்த ஸ்பீட பார்க்கணும். அதை யாரும் பார்க்க முடியாது. அதனால ரூம் திறந்து உள்ள யாரும் ரூம் இல்ல போனதையும் பார்க்க முடியாது. ஜோதி அப்படி போற மாதிரி பார்க்க முடியாது, வெறுங்கல்ல பார்க்க முடியாது. தவத்துல இருக்கவங்க நல்ல உயர்ந்த நிலையில இருக்காங்கன்னா அவங்க பார்க்கலாம். அவங்க முக்தி நிலை பெற்று இருப்பாங்க. முக்தி நிலை பெற்று இருக்கவங்க அவங்களுக்கு தெரியும். ஆனா அவங்களுக்கு கூட ஓப்பன் ஆகில பார்ப்பாங்க. கண்ணை மூடி இருக்கும்போது அவங்க பார்த்தாங்கன்னா தெரியும், அவங்களால கண்டுபிடிக்க முடியும், ஒளி உடலே பார்க்க முடியும். சோ இந்த மாதிரிதான் அதுதான் சித்தர் கல்வி. அப்போ இந்த பல பிறவிகள் தொடர்ச்சியா இந்த கலை கத்துக்கிட்டோம்னா அழியவே அழியாது. இதுக்கு இன்னொரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, இப்போ நம்ம சிரசுல 1000 இதழ் கொண்ட ஒரு கீற்று இருக்கு, ஒரு மலர் இருக்குன்றாங்களே. அது என்னன்னா நம்ம ஆன்ம சுடர், இறைவனிட்ட வாங்கிட்டு வந்த ஒரு சுடர் தான். அதுக்கு 1000 ஒளி கீற்றா இருக்கு. இந்த 1000 ஒளி கீற்றம் மேல் நோக்கி இருக்கணும், மேல் நோக்கி இருக்காது. இல்ல கீழ் நோக்கி, கீழ் 200 கீழ் மனித பெண்ணா ஒரு குறைஞ்சபட்சம் 200 மேல் நோக்கி இருக்கும். அவங்க செஞ்ச புண்ணிய காரியங்கள் மற்ற விஷயங்களுக்கு அதை வச்சுதான் அறிவு ஆமா ஆமா. அது என்ன அப்படின்னா அந்த கீற்றுக்கள் மேல் நோக்கி இருக்கு. 200 குறைஞ்சபட்சம் ஒரு மனிதனா பிறக்க எல்லா மனிதனும் சராசரியா ஒரு மனிதன் பிறவினா அவ்வளவு சிறப்பு. இந்த 200 கீற்று மேல் நோக்கி தான் மனித பிறவி பிறக்க முடியும். அந்த மாதிரி அப்ப நம்ம தவம் பண்ணோம்னா ஒரு தடவை நம்ம தவத்துல இந்த மாதிரி ஒரு பிறவில யோகம் பண்ணும்போது இந்த கீற்றுகள் கொஞ்சம் கொஞ்சமா மேல் நோக்கும். அந்த மீதி இருக்கிற ஆமா கீழ் ஏன் நோக்கி இருக்குன்னா மூலாக்கினி அந்த கீற்றுகளை இழுத்து வச்சிருக்கு. நம்ம பயிற்சி பண்ணி தியானம் பண்ணும்போது மூலாக்கினி சுத்தம் பண்ணும்போது அந்த இதுல விடுபட்டு அந்த கீற்று மேல் நோக்கும். அந்த ஒளி கீற்று மேல் நோக்கும் போது அதுதான் இறைவனிட்டு இருந்து ஒரு ஜோதிய பெரும் கனெக்ஷன் அங்கதான் இருக்கு. ஒரு நமக்கும் தொடர்பு ஒளிக்கும் இறைவன் கூட நம்ம தொடர்பு வராது. இறைவனிட்டு இருந்து வரக்கூடிய ஒளி, அந்த அருட்பெருஞ்சாண்டத்தை வரக்கூடிய ஜோதி இந்த அண்ட சராசரம் ஃபுல்லா பரவி இருக்கு, அதோட கனெக்ட் ஆகும். அது பெறும்போது அந்த ஜோதி மனசுக்கு ஒரு அமைதி தரும். சோ ஒரு பிரச்சனையோ ஒரு விஷயத்த நம்ம நினைக்கும் போது கரெக்டா மனம் அதுல குவியும், ஆனா போக்கஸ் ஆகும். அப்போ உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அதுலதான் நீங்க சொன்ன மாதிரி அறிவாளிங்க அதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அவங்களுக்கு. சோ நம்ம பயிற்சி பண்றவங்களுக்கு அதிகமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிறவி செய்யும் போது இந்த 1008 இதழ் 800 இருக்கும், ஒரு பிறவில 600 இருக்கும், ஒரு பிறவி 700 ஆகும், ஒரு பிறவில அந்த கிட்டத்தட்ட 900 ஆயிடுச்சு வச்சுங்க, அந்த பிறவி முடிச்சிடலாம். ஏன்னா 1000ன்றது அதுக்கு ஞானத்துல பல பேர் எப்படி நம்பிட்டு இருக்காங்கன்னா இந்த 1008 தாமரை தெரியும் நினைச்சிட்டு இருக்காங்க. தெரியாது, தெரியும் இல்ல நம்ம உள்ளுக்குள்ளதான் இருக்கு. அது ஏன் தாமரைன்னு சொன்னாங்கன்னா சூரியகலை சந்திரகலை இப்படி இணையும் அந்த இதழ் மாதிரி. அதனால அது 1008 இதழ் கொண்ட 2 கலை ஒரு இணைஞ்சுன்னா ஒரு இதழ். நம்ம பயிற்சியில இருக்கும் போது இந்த கலைகள் இணையும், கொஞ்சம் கொஞ்சமா இணையும். சோ இணைய ஒரு கீற்று மேல் நோக்கிறோம், உணர்வுல இருந்து அப்பதான் உணர்வுகள்ல இருந்து விடுபடுறோம். இல்ல 3 அக்னியும் சூரிய அக்னி சந்திர அக்னி நம்ம இருக்கு, மணிப்பூரகம் அன்னதகம் அது டாமினேட் பண்ணும், அது குணத்தை காட்டும். சோ நம்ம தியானத்துல அதுக்கு அந்த இதை சுத்தம் பண்ணி எப்படி சுத்தம் பண்றது? சுத்தம்னா என்ன? நமக்குள்ள பிராண சக்தி வெளியில போறத உள்ள நிறுத்துறோம்.
பயிற்சி மூலியமா நிறுத்தும் போது அது போய் அதை சுத்தம் போது அதுல இருக்க உணர்வுகள் விடுபடும். அப்படிதான் ஞானத்துல வர்றவங்க எல்லா உணர்வுகள்ல இருந்து விடுபட்டு அவங்க இறை உணர்வோட இருக்காங்க. அப்ப மனித உணர்வு, உலக உணர்வு அதுல இருந்து விடுபட்டு இருக்காங்க. சோ இதுதான் இதனுடைய ரகசியம். சோ அப்ப அதான் சாகா கல்வி. அப்ப நம்ம மேல் நோக்கி வச்சிருக்கோம். அப்ப இந்த அதனால சிலர் ஒரு நல்ல பயிற்சி நல்லா இருப்பாங்க, ஒரு சிலர் இருப்பாங்க, ஒரு சிலர் விதிவசத்தால் கொஞ்சம் ஏறக்குறைய ஒரு மனிதரும் ஒரு விதமான இதுதான் சாகா கல்வி. அதனாலதான் குரு வந்து நடராசாமி அந்த சித்தர் கல்வி சாகா இந்த வாசகத்தை அங்க எழுதி வச்சிருக்காரு. அப்ப பயிற்சி நிலையத்து பேரும் சித்த யோக பயிற்சி நிலையம். சித்தம்னா ஆக்சுவலி எண்ணம் மனம்னு ஒரு அர்த்தம் வரும். சோ சித்தனா ஒளின்னு கூட அர்த்தம் சொல்லலாம். இப்ப ஜீவன் கொஞ்சம் ஒளிரக்கூடிய சக்தி பெற்றா நம்ம ஜீவன். அதனால அப்போ அந்த ஜீவன் வந்து ஒளிரக்கூடிய தன்மை பெற்றது. பாதி இறை ஒளி இருக்கும், கொஞ்சம் பஞ்சபூதம் கலந்துருக்கும். அதனால பிறவி முழுசா இறைவனை பிறக்க தேவை. எப்படி பிறக்க தேவைன்னா, நாம இறைவனை நோக்கி இப்போ நம்ம இந்த உடலை விட்டது இறைவனை நோக்கி டிராவல் பண்ணுவோம், போக முடியாது. ஃபுல்லா இறைவன்லாம் அங்க ரீச் பண்ண முடியாது. ஆண்டவர் முழுமையான இறை ஒளி இருந்தா மட்டும்தான் அங்க ரீச் பண்ண முடியும். இல்லைன்னா அதுக்கு மேல போக முடியாது. எவ்வளவு ஒளி இருக்கோ அது வரைக்கும் தான் போக முடியும். அந்த எனர்ஜி இருக்க வரைக்கும் தான் போகலாம், அது வரைக்கும் போகலாம். அதுக்கப்புறம் திருப்பி பிறவி எடுத்து நம்ம இன்னும் நிறைய பண்ணணும், இன்னும் முக்தி பெறல, நம்ம சித்தி பெறல, திருப்பி வந்துட்டு திருப்பி அவங்க அந்த முழு இறை ஒளியாக தன் சூட்சும சரீரத்தை அந்த ஒளி உடலை ஆக்கிட்டாங்கன்னா அப்ப அது அங்க போய் முழுமையா அங்க இறைவன்கிட்ட போய் அது ஐக்கியம். அதுதான் சித்த யோக பயிற்சி. அப்ப நம்ம மனதை எண்ணங்களை ஒருங்கிணைக்கிறது. உலக எண்ணங்கள் இருக்கு, இறை எண்ணம் இருக்கு. நம்ம உலக எண்ணம், உடல் எண்ணம், உடலை பத்தி எண்ணம் இருக்கு, உலக வாழ்க்கை பத்தி எண்ணம் இருக்கு. சோ இதுல இருந்து இந்த எண்ணங்கள்ல இருந்து விடுபட்டு இறை எண்ணத்தை கொண்டு போனா சித்த யோக பயிற்சி. யோகம்னா சேர்க்கை. அப்ப நம்ம மனதையும் நம்ம எண்ணங்களை இறையோட சேர்க்க, அதுதான் சித்த யோக பயிற்சி. இப்போ சித்தர் கல்வி, சாகா கல்வி.